வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீன ராசியில சனியினுடைய நட்சத்திரத்துல சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1 பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். மகரத்துக்கு சுக்கிரன் ராகு எந்த இடத்துல இருந்து எப்படி பலன் தர்றாருன்னு பார்ப்போம். சேர்க்கை எப்ப நடக்குது? பிப்ரவரி 1 முதல் பிப்ரவரி 24 வரைக்கும் 25 நாட்கள் சுக்கிரன் ராகு சேர்க்கை. இப்ப மகரத்துக்கு 3ஆம் இடத்துல இந்த சேர்க்கை நடக்குது. 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், பராக்கிரமம், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, ஆவணங்கள், இடம் விட்டு இடம் போறது, சிறு பிரயாணங்கள், இதையெல்லாம் குறிக்கிறது. மனசு, இளைய சகோதரன், அறிவு எல்லாத்தையும் குறிப்பிடுற இடம் தான். அப்படிப்பட்ட இடத்துல இந்த சுக்கிரன் ராகு நல்லா நம்ம ஒரு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவார். என்னன்னா சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், அதாவது கலைத்திறமை, படைப்புகள், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, ஒரு சாஃப்ட்வேர் லைனு, ஆடம்பர பொருள்கள் ரெடி பண்ணுறது, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அழகு சாதனங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலேயுமே இன்வால்வ் பண்ணுவார். அதே மாதிரி ராகு என்ன பண்ணுவார்? அவர் பிரம்மாண்டப்படுத்துவார். ஒரு பெரிய ஸ்பேஸ், அதாவது அதிகமான தூரத்துக்கு கொண்டு போகிற வேலையை பார்ப்பார். இந்த சுக்கிரன் ராகு இணையும் போது டெக்னாலஜிக்கலாக இது பெரிய ஒரு மாற்றத்துக்காக நம்ம முயற்சிகள் எல்லாமே வெற்றி தருவதை குறிக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட வகையில் இது நமக்கு ஆக்டிவேட் ஆகும். பட் சனியினுடைய நட்சத்திரம் போல செயல்படுறாரு. இப்போ சனி நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார், மகரத்துக்கு, தனஸ்தானத்தில். அதனால இப்படிப்பட்ட முயற்சிகள் மூலமாக நம்ம பொருளாதார யோகத்தை அடைகிறோம் அப்படின்னு பொருள். இப்ப சுக்கிரன் நமக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம், 8ஆம் இடத்துல சுக்கிரன் நட்சத்திரம், 12ஆம் இடத்துல சுக்கிரன் நட்சத்திரம் இருக்கிறதுனால கடின உழைப்பை தருவார். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சார்ந்த உழைப்பை எல்லாம் தருவார். அவர் இந்த மாதிரி இருக்கிறதுனால மேனேஜ்மெண்ட் சார்ந்த நன்மைகளை தான் இந்த சமயத்துல செய்வார். மேனேஜ்மெண்ட்டு அப்படின்னா ஒரு ப்ராசஸ், மார்க்கெட்டிங், ரெப்ரசன்டேஷன் பண்றது மற்றும் நம்ம அறிவை பயன்படுத்தி செய்கிற அத்தனை வேலைகள் இதெல்லாமே செய்வார். டிரான்ஸ்போர்ட்டேஜ், வெளிநாடு தொடர்பு, மேல் படிப்பு, கலை சார்ந்த நன்மைகள், கல்வி, இதெல்லாமே நல்லது பண்ணுவார். இப்படிப்பட்ட பொது பலனான அமைப்பில் இருக்கும் பொழுது இப்போ 4 பாதத்தில் சுக்கிரன் கடந்து போவார். உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் ராகு இருக்கார். அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கரெக்டாக சுக்கிரன் ராகுவோட சேர்றார் 1ஆம் பாதத்தில். அதுக்கப்புறம் 6ஆம் தேதி 2ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் 11ஆம் தேதி 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. 17ஆம் தேதி 4ஆம் பாதத்துக்கு மாறி 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் பொழுது ராகு ரிவர்ஸ் ஆயிடுறாரு. ரிவர்ஸ்ல பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்துடுறாரு. அப்ப இந்த 24 நாட்கள்ல 4 விதமான பலனா நம்ம பிரிச்சு டெப்தா பார்க்கலாம். அப்ப பிப்ரவரி 1 பிப்ரவரி 6 வரைக்கும் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னு கேட்டா ஒரே நட்சத்திர பாதத்துல 2 கிரகம் சேருது. அது நல்ல செயற்கை பலனை கொடுக்கும். பட் என்னன்னா அம்சத்துல சிம்மத்துல இருக்கும். உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துல ஒரு 2 கிரகம் சேருதுன்னா அம்சத்துல சிம்மத்துல சுக்கிரன் ராகு இருப்பாங்க. அப்ப அது கொஞ்சம் பகை வீடு. அதனால அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அதை அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். 2வது ஒரு பெரிய லெவல்ல எதிர்பார்த்து பெரிய லெவல்ல ஆகல, கொஞ்சம் தான் ரெடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி செயல்படும். ஸோ இதெல்லாம் அம்ச பலன்கள். இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஜனனஜாதத்துல சுக்கிரன், ராகு, சனி திசாபுத்தி அந்தர சூட்சும நடக்கும்போது இந்த பலன் டேலி ஆகும்னு பார்த்துக்கணும். அதே நேரத்துல நம்ம ஜனனஜாதத்துல பாஸ்கர அஸ்ட்ராலஜி சித்திரத்துல கணிக்கும் போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் நட்சத்திரமாக இந்த 3 கிரகங்களை எது வந்திருந்தாலும் இங்க பலன்ல மாறுபடும். அதையெல்லாம் கொஞ்சம் டெப்தா பார்த்துக்கணும். இப்ப 3ஆம் பாதம், இப்ப 2ஆம் பாதம் அடுத்தது, அதாவது 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு சுக்கிரன் மாறுவார். அப்ப நீசமாகிறது. கன்னியில சுக்கிரன் நீசமாகிறது. அப்ப நம்ம கொஞ்சம் அதுல தொய்வு ஏற்படும். அப்ப நம்ம கம்யூனிகேஷன் பண்றது சரி, ஆனா நம்ம எதிர்பார்த்த வேல்யூல இல்லையே. நான் பெரிய லெவலுக்கு எதிர்பார்த்தேன், பிரம்மாண்டத்தை பார்த்தேன், ஆனா அந்த அளவுக்கு இல்லை, ஆனா கொஞ்சம் கிடைச்சது அப்படின்ற திருப்தியில போகும். அடுத்து 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 3ஆம் பாதத்துக்கு போவார். உத்திரட்டாதி 3ஆம் பாதத்துல போகும்போது அம்சத்துல எங்க வருவாரு? துலாத்திலேயே ஆட்சி பெறுவார் தன்னுடைய சொந்த வீட்டுல. அப்ப ராகுவுக்கும் அந்த சுக்கிரன் இருக்கிற துலாத்துக்கும் 1, 3ங்கிற பாசிட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கறதுனால
இந்த டைம் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். 11ஆம் தேதி வந்து 17ஆம் தேதி பிப்ரவரி ரொம்ப அருமையான பீரியட். நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறது, நம்ம சொந்த பந்தங்களை வரவழைக்கிறது, சொந்த பந்தங்களுக்காக நம்ம வந்து ஒரு சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு ஒன்று சேர்றது, அதே மாதிரி ஒரு பத்திரிக்கை எழுதுறது, வரன் பார்க்கறது, இது எல்லாத்துக்குமே ஒருத்தர் சந்திக்கிறது, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கு. சிறு சிறு பிரயாணங்கள் போகிறது, ஆவணங்களை அக்ரிமெண்ட் போடுறது, ஆவணங்களை நெறிப்படுத்துறது, இது வெளிநாடு தொடர்பு சார்ந்த ஆவணங்களும் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு விசா, இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். ஸோ டெவலப்மெண்ட்ஸு கொடுக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவான டைம் வந்து இந்த 11 பிப்ரவரி டு 17 பிப்ரவரி. 17 பிப்ரவரியிலிருந்து 24 பிப்ரவரி வரைக்கும் அது வந்து நெகட்டிவ். காரணம் என்ன? உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு சுக்கிரன் போயிடுறாரு. ஒரு நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம்ங்கிறது நமக்கு மைனஸை கொடுக்கும். ஆனால் ராகு இருக்கிறது 1ஆம் பாதம், சுக்கிரன் இருக்கிறது 4ஆம் பாதம். அதனால அம்சத்தில் சுக்கிரன் வந்து விருச்சிகத்தில் இருப்பார், ராகு சிம்மத்தில் இருப்பார். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் சிரமப்படுறதை காட்டுது. அப்போ இதே கம்யூனிகேஷன் அல்லது ஒருத்தர் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரு, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி பண்ணிட்டு அதில் வந்து தடையாகி ஃபைலு மூவ் ஆகாது, ஹெல்டப் பண்ணி வச்சுருவாங்க. அல்லது வாங்கின ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு செக்கு கொடுக்குறோம், அந்த செக்கில் ஏதாவது நமக்கு பணம் அல்லது அதில் ஒரு மிஸ்டேக்குன்னு சொல்லி பணத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலை நடக்கிறது. ஒரு அட்வான்ஸ் கொடுத்த பணத்தில் அதில் சிக்கல் ஏற்படுறது, திரும்ப வாங்க முடியாமல். ஸோ இது மாதிரி நம்ம அவங்கவுங்களுடைய வயதுக்கும் அவங்கவுங்களுடைய அடிப்படை ஜாதத்துக்கும் தகுந்த மாதிரி நிகழ்வுகள் மாறும். பட் இங்கே நம்ம கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? நட்சத்திரம் வேலை செய்யுது, அப்போ ஒரு கிரகம் அந்த நட்சத்திரத்தின் பலனை தருது. அப்படின்னா எப்படி தருது? அந்த பாத ரீதியாக தருது. அப்போ ஒரு பாதத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய அம்சம் எப்படியோ அந்த வலிமையோடு தருது. இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சுக்கிரன் ராகு மகரத்துக்கு பொறுத்த வரைக்கும் உழைப்பு சார்ந்த நன்மைகள், அதாவது மூளை உழைப்பு சார்ந்து, டிபெண்டிங் நேச்சர் சார்ந்து நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்குறாரு. இப்போ வந்து ஒரு டிசைனிங் பண்ணி கொடுக்குறவங்க அவங்களும் காசு வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு அதுதான் வியாபாரம். அது பொருளாக இருக்காது, அது கான்செப்டாக இருக்கும், அறிவாக இருக்கும். ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கு தான் பணம். ஸோ அது மூளை உழைப்பு. அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் கொண்டு போய் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் மகரத்துக்கு. மகரத்துக்கு தொழில் கிரகமே 10ஆம் அதிபதியே சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு தான். பட் என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் லைனில் இல்லாமல் ஒரு மேனேஜ்மெண்ட்டு அல்லது வந்து நமக்கு ஒரு ஆடிட்டிங் லைனு, மூளை உழைப்பு சார்ந்தது, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறது, மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்க, சொல்லி கொடுக்குற விஷயத்தில் இப்போ பேராசிரியர்களாக இருக்காங்க இல்லையா, காலேஜ் ப்ரொஃபஸர், இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கும், இன்ஸ்டியூஷன் நடத்துகிறவங்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பொற்காலமாக விளங்கும். அப்போ ஒரு 2 கிரகம் சேர்றதுல அந்த சுக்கிரன் விரைந்து போகிறதுனால 4 பாதத்தை கிடக்கிறதுனால நம்ம அதில் டெப்த்தாக பார்த்தோம். பட் ஜென்ரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 25 நாட்கள்ங்கிறது காமனாகவே அந்த சனி போல வேலை செய்கிறதுனால நம்மளுடைய அறிவினாலையும் நம்மளுடைய ஒரு கலை திறமையினாலும் நம்ம பணம் சம்பாதிப்போங்கிறத சொல்லுதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.